ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர்பி சயின்ஸ் வித் கிஷோர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்சிஆர்டி கிளாஸ் 10லேருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எவ்ரி ஆர்ஆர்பி குரூப் டி, ஏஎல்பி, ஜேஇ எக்ஸாமில் 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோவில் கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணுறது, பேலன்சிங் எப்படி ஈஸியாக பண்ணுறது அண்ட் ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சேஞ்சஸ் இன் மேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், மேட்டர்னா ஒன்றும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற காற்று, தண்ணி, கல், இது எல்லாமே மேட்டர் தான். இதில் 2 சேஞ்சஸ் இருக்குது: ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்ச் நம்ம பார்க்கலாம். நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்ட். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிடுறேன். அப்போது கட் பண்ணாலும் அது சேம் பேப்பராக தான் வரும். புது சப்ஸ்டன்ஸ் இங்கே மாறாது. நெக்ஸ்ட்டு டெம்பரரி சேஞ்ச். இப்போ இந்த ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆகி தண்ணியாக மாறுது. அந்த தண்ணியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பவும் ஐஸ் கியூப்பாக என்னால் கொண்டு வர முடியும். ஸோ இது ரிவர்சிபிள் ப்ராசஸ். அஃபெக்ட்ஸ் ஒன்லி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டேட், சைஸ், ஷேப். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் சேஞ்சஸ் பார்க்கலாம். நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்ட். இப்போது இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை நான் பேர்ன் பண்ணேன்னா ஆஷஸாக மாறும். அதுதான் நியூ சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பர்மனன்ட் சேஞ்ச். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேக் பேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மைதா மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஓடிஜியில் வச்சு கேக் பேக் பண்ணுறோம். பேக் பண்ண கேக்லேருந்து திரும்பவும் தனியாக முட்டையோ மாவையோ எடுக்க முடியாது. ஒன்ஸ் பேக் பண்ணால் அது அவ்வளோதான். அதுதான் பர்மனன்ட் சேஞ்ச். இதில் சேஞ்சஸ் போத் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சொல்யூஷனில் ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது, ஒரு பழம் அழுகி போகுது, இது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷனால தான் நடக்குது. அது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இண்டிகேட்டர்ஸ் மூலிமா தான். என்சிஆர்டியில் இண்டிகேட்டர்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சேஞ்ச் இன் ஸ்டேட். ஸ்டேட் நம்மளுக்கு தெரியும்: சாலிட், லிக்விட், கேஸ். ட்ரை ஐஸ் ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அந்த ட்ரை ஐஸை வெளியில் வச்சிடனா கேஸாக கரைஞ்சி போயிடும். ஸோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் கலர். எக்ஸாம்பிள், இந்த அயன் ஆணியை பார்த்துக்குங்க. இந்த ஆணியை நான் வெயிலில் வச்சேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இது துரு பிடிச்சி ரெட்டிஷ் கலராக மாறுது. ஸோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் கேஸ். இந்த ஸ்லைடோட லாஸ்ட்டில் பாருங்கள், H2SO4 கொடுத்துருக்கேன். இது ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டில் நான் ஜிங்கை உள்ளே போடும்போது ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறி ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடும். இந்த மாதிரி கேஸ் வெளியே போகிறதும் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போது ரியாக்ஷனில் வெளியிலேருந்து நம்ம ஹீட் பண்ணாமல் சடனாக திடீர்னு ஹீட் இன்க்ரீஸ் ஆகுறதோ இல்லை டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட்டு precipitate ஃபார்மேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். precipitate ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் நைட்ரேட் ஒரு சொல்யூஷன், பொட்டாசியம் ஹைட்ரேட் ஒரு சொல்யூஷன். இந்த 2 சொல்யூஷனும் நான் மிக்ஸ் பண்ணும்போது அங்கே ஒரு எல்லோ precipitate கீழே ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த சொல்யூஷனில். precipitate நாம் சாலிட் ஸ்டேட் கூட சொல்லலாம், ஏன்னா அது வந்து கரையவே கரையாது. கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என்சிஆர்டி புக்கில் கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் இது தான். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது ஒரு மெக்னீஷியன் ரிப்பன். இந்த மெக்னீஷியன் ரிப்பனை எப்பவுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் எக்ஸ்பெரிமெண்ட்டில் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஹை ரியாக்டிவ் மெட்டல். இதை வெளியே வச்சா சுற்றி இருக்கிற காற்றால் துருப்பிடிச்சிடும். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். இந்த மெக்னீஷியன் ரிப்பனை காற்றுல பற்ற வச்சா டேஸ்லிங் ஒயிட் ஃப்ளேமில் எரியும். அதிலிருந்து ஒரு வெள்ளை கலரில் பவுடர் வரும். அதுதான் மெக்னீஷியம் ஆக்சைடு சொல்லுவோம். இப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம் ஈக்குவேஷனாக எப்படி எழுதுறது பார்க்கலாம். இப்போது மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் இது ரெண்டுக்கும் சேர்த்தா மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறும். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியாக்டன்ஸ் எப்பவுமே லெஃப்ட் சைடில் தான் எழுதணும். ப்ராடக்ட் எப்பவுமே ரைட் சைடில் தான் எழுதணும். இந்த ஆரோ வந்து எதுக்குன்னா இந்த ரியாக்ஷனோட டைரக்ஷனை குறிக்குது, ப்ளஸ் ப்ராடக்டை பாயிண்ட் அவுட் பண்ணுது. வேர்ட் ஃபார்மில் இருக்கிற ஈக்குவேஷனை ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். mg + O2 gives mgO. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி தான். பீரியாடிக் டேபிளில் ஈச் எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை தான் எழுதியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம படித்த கான்செப்டில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். மெக்னீஷியம் ரிப்பன் burns with a dazzling dash flame. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒயிட். மெக்னீஷியம் ரிப்பனை பேர்ன் பண்ணும்போது வெள்ளை கலரில் நெருப்பு எரியும். நெக்ஸ்ட் கொஷின்,
The white powder formed when magnesium ribbon burns is. White powderனா என்னன்னு சொல்லியிருக்கேன், magnesium oxide. Correct answer option D. Next question, in a chemical equation the arrow it points towards. Correct answer option C, products. Next question, in a balanced chemical equation the reactant is always written dash the arrow. Reactants எப்பவுமே left side of the arrow தான் எழுதியிருப்போம். Correct answer option B. Writing physical states symbols. States அப்படின்னாலே நான் சொல்லியிருக்கேன் liquid, gas, solid. இப்போ நம்ம படிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து வேர்ட் ஃபார்மில் ஈக்குவேஷன் எழுதிட்டோம், அதை ஷார்ட் ஃபார்ம்லேயும் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஆனால் எது சாலிடு எது கேஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நொட்டேஷன் ஃபார்மேட்டில் நாம் சிம்பிளாக யூஸ் பண்ணி சைடில் எழுதுகிறோம். இதை என்சிஆர்டி லைனில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். The gases, liquid, aqueous and solid states of reactants and products are represented by the notation gas, liquid, aqueous and solid respectively. இப்போ மெக்னீஷியம் ரிப்பன் வந்து ஒரு சாலிட், ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸு, அது ரெண்டும் சேர்ந்து மெக்னீஷியம் ஆக்சைடு, அது ஒரு சாலிட். ஆக்வஸ் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லைடில் பாருங்கள், இதுதான் ஆக்வஸ். சிம்பிளாக சொல்லணும்னா தண்ணியில் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கிறோம், அதை வந்து சர்க்கரை தண்ணி நம்ம சொல்லுவோம்ல, மிக்ஸ் ஆகி இருக்கிற சொல்யூஷன் பேர் தான் ஆக்வஸ். இண்டிகேட்டட் இன் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் தேவைப்படும். அந்த கண்டிஷனை நாம் ஆரோவுக்கு மேலேயும் கீழேயும் எழுதுவோம். அதை என்சிஆர்டியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சம்டைம்ஸ் த ரியாக்ஷன் கண்டிஷன் சச் as temperature, pressure, catalyst, etc. for the reaction are indicated above or below the arrow in the equation. இப்போது ஒரு ஆரோ இருக்குது, அந்த ஆரோவுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா அந்த ரியாக்ஷனில் நாம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஒரு ஆரோவுக்கு மேலே 340 அட்மாஸ்பியர் கொடுத்தாங்கன்னா ப்ரெஷர் போடுறோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அந்த ஆரோவுக்கு மேலே சன்லைட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் சன்லைட் மூலியமாக தான் நடக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கேட்டலிஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரியாக்ஷனில் ஆரோக்கு மேலே ஒரு மெட்டல் கொடுக்குறாங்க, இது பிளாட்டினம் கேட்டலிஸ்டாக இங்கே யூஸ் ஆகுது. இந்த கேட்டலிஸ்ட் ப்ராசஸ் எதுக்குன்னா ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். த கேட்டலிஸ்ட் ஆர் தோஸ் சப்ஸ்டன்ஸ் விச், கேட்டலிஸ்ட்னாலே ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, அக்சலரேட் த ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஏ கெமிக்கல் ஈக்குவேஷன் த நொட்டேஷன் ஏக்யூ ரெப்ரசன்ட். ஏக்யூனாலே ஆக்வஸ்னு அர்த்தம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆக்வஸ். பேசிஸ் ஆஃப் பேலன்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி எழுதுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். மெக்னீஷியம் ஆக்சிஜன் சேர்ந்து மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது நம்ம பார்த்துட்டோம். இது ரியாக்டன்ஸ், இது ப்ராடக்ட்ஸுங்கிறது பார்த்துட்டோம். அது பக்கத்தில் நொட்டேஷன் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பக்கத்தில் 2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பக்கத்தில் 1 தான் இருக்குது. பார்த்தாலே தெரியுது இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இல்லை. அப்படி பேலன்ஸ்ட் இல்லாமல் இருக்கிற இந்த ஈக்குவேஷன் பேர் தான் ஸ்கெலிட்டல் கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் nor destroyed in a chemical reaction. The number of atoms of each element remains same before and after a chemical reaction. Number of atoms அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சிஜன் கீழே இருக்கிற அந்த 2, இந்த பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற 1 தான் ஆட்டம்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் தான் ஈக்குவேஷனும் பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which law states that mass can neither be created nor destroyed in a chemical reaction? Correct answer option B, law of conservation of mass. Next question, which of the following steps is the first step in balancing a chemical equation? ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணோம்னா அப்போ நாம் எழுத போகிற அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ்டாக தான் இருக்கும். நமக்கு தெரியும் அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்னாலே skeleton equation. So correct answer option D, writing the skeleton equation.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்சிஆர்டி ரூல்ஸ் படி ஒரு ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூஸ் எ காம்பவுண்ட். காம்பவுண்டுனா என்ன, எலிமெண்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட். அப்புறம் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வாட்டர் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் உருவாகுது. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ரெண்டு எலிமெண்ட் சேர்ந்து தான் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த காம்பவுண்டில் எந்த எலிமெண்ட்டுக்கு அதிக நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை வச்சு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட். இப்போது நம்ம படித்த அந்த ஈக்குவேஷனில் பார்க்கலாம். மெக்னீஷியம் ஆக்சிஜனும் சேர்ந்து மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். ரியாக்டன்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனில் 2 இருக்குது, ப்ராடக்ட் சைடில் ஆக்சிஜனில் 1 இருக்குது. ஸோ இங்கே பேலன்ஸ்டாக இல்லை. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, அதிக நம்பர் எங்கே இருக்குது, ஆக்சிஜனில் 2. இப்போது நான் ரெண்டு சைட்லேயுமே பேலன்ஸ் பண்ண மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு முன்னாடி 2 போடுறேன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆக்சிஜனுக்கு கீழே போய் 2 போட்டிங்கன்னா அது தப்பு. எப்பவுமே ஒரு ஈக்குவேஷனுக்கு முன்னாடி தான் வேல்யூ போடணும். இப்போது நான் 2 போட்ட பின்னாடி ஆக்சிஜன் 2 ஆயிடுச்சு. இங்கே நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் மெக்னீஷியமில் 2 இருக்குது, இந்த பக்கம் ரியாக்டன்ட் சைடில் 1 தான் இருக்குது. ஸோ நான் அங்கேயும் 2 போட்டேன்னா இப்போது இந்த ஈக்குவேஷனு பேலன்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். மெக்னீஷியம் 2 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் 2 இருக்குது, ஆக்சிஜனும் 2 இருக்குது. டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம், கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பாஸ் பண்ணி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஹைட்ரஜன் புரோமைன் சேர்ந்து ஹைட்ரஜன் புரோமைடு ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் ரூல்ஸ் படி எந்த எலிமெண்ட்டுக்கு அதிக வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் இங்கே ரெண்டு எலிமெண்ட்லேயுமே சேம் வேல்யூ 2 இருக்குது. ஸோ நான் ப்ராடக்ட் சைடில் இந்த மாதிரி முன்னாடி 2 போட்டுறேன். இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஹைட்ரஜனில் இங்கே 2 இருக்குது, 1 × 2 2. ஸோ இங்கேயும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு புரோமைன் செக் பண்ணலாம். புரோமைனுக்கு 2, 1 2s are 2. ஸோ இங்கேயும் கரெக்டாக பேலன்ஸ்டாக ஆகிருக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணோம். கொஷின் நம்பர் 2. அயன் வாட்டர் சேர்ந்து அயன் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் யூஸ் பண்ணி அயன் ஆக்சைடு காம்பவுண்டை நான் சூஸ் பண்ணுறேன். அதில் ஆக்சிஜன் எலிமெண்ட்டில் தான் அதிக நம்பர் ஆட்டம் இருக்குது, 4. இங்கே ஆக்சிஜன் ஆட்டம் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. ஸோ இதை நான் பேலன்ஸ் பண்ண முன்னாடி 4 போடுறேன். நெக்ஸ்ட்டு அதே காம்பவுண்டில் அயனில் 3 இருக்குது, இங்கே அயனில் 1 இருக்குது. ஸோ நான் முன்னாடி 3 போடுறேன். ஸோ அயன் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன், ஆக்சிஜன் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஹைட்ரஜனை நான் செக் பண்ணணும். ஹைட்ரஜன் இங்கே 2 4s are 8 இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் 2 தான் இருக்குது. ஸோ நான் இப்போ முன்னாடி 4 போட்டேன்னா இதுவும் 2 4s are 8 பேலன்ஸ் ஆகிடும். இப்போ போத் சைடும் பேலன்ஸ்டாக இருக்குது. தேர்ட் கொஷின். இதில் காப்பர் ஆக்சைடு அமோனியாவோட மிக்ஸ் பண்ணால் காப்பர் ப்ளஸ் நைட்ரஜன் ப்ளஸ் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ நான் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டை சூஸ் பண்ணுறேன். அந்த காம்பவுண்டில் எந்த எலிமெண்ட்டுக்கு அதிக ஆட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனில் அதிக ஆட்டம் இருக்குது. இங்கே ஹைட்ரஜனில் 2 இருக்குது. ஸோ இதை நான் பேலன்ஸ் பண்ணேன். இங்கே முன்னாடி இப்போ 3 போட்டுக்கிறேன். இங்கே 3 போட்டேன்னா 3 2s are 6 வருது. ஸோ நான் இங்கே ஹைட்ரஜன் 6 பண்ணுறதுக்கு முன்னாடி 2 போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 2s are 2 இருக்குது, இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ நைட்ரஜனும் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு காப்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 3s are 3 இருக்குது. முன்னாடி இப்படி 3 போட்டால் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடும். ஆனால் இங்கே காப்பரில் 1 தான் இருக்குது. ஸோ இங்கே நான் முன்னாடி இப்படி 3 போட்டால் இங்கே காப்பரும் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனும் இப்போ பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். த மெத்தட் ஆஃப் பேலன்சிங் எ கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் கால்ட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் எ பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன்? ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கணும்னா
நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரெண்டு சைட்லையுமே சேமாக இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலிமெண்ட் இஸ் த சேம் ஆன் போத் சைடு. நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 2 இருக்குது. ஸோ இங்கே பேலன்ஸ்டாக இல்லை. இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ஹைட்ரஜனில் 2 இருக்குது, 2 இருக்குது, ஓகே கரெக்டு. ஆக்சிஜனில் 1 இருக்குது, 1 இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது வராது. மெக்னீஷியம் ஆக்சைடு gives MgO, இதுவும் வராது. 2Mg plus O2 plus 2MgO. So correct answer option D. Next question, the balanced reaction for the following chemical equation is hydrogen plus bromide gives hydrogen bromide. இப்போதான் நம்ம chemical equation balanceல பார்த்தோம். correct answer option B. Next question, select the correct balanced reaction for சொல்லிட்டு அவங்க ஒரு unbalanced equation கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் கரெக்ட் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், இன் ஏ பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் லைக் த ஒன் ஷோ பிலோ த வேல்யூ ஆஃப் ஏபிசிடி ரெஸ்பெக்டிவ்லி ஆர். அதாவது ஒரு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் சைடில் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும், அது ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதுக்கு ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 3414. லாஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட்? ஆப்ஷன்ஸ் ஏ பி சி டி கொடுத்துருக்கேன். உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்ட் ஆன்சரை நான் பின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.